என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வாய்ஸ் கால் மூலமா உலகத்தையே மாத்திடலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வாய்ஸ் கால் வந்து மைவி3 ஆடுக்கு பார்க்கக்கூடிய அந்த விளம்பரம் பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸ்க்கு இந்த இது உதவும் நினைக்கிறேன். மைவி3 ஆடு பாக்குறவங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ஸ் கால் மூலமா ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாரு ஒரு நண்பர். அது மட்டும் இல்லாம சக்தி ஆனந்தனுக்கு வந்து எப்ப பயில் கிடைக்கும், எப்ப அப்ளை பண்ண போறாங்கிற ஒரு முக்கியமான செய்தியை இந்த வீடியோல தெரியப்படுத்தப்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 24/7/2024 நமக்கு இந்த செய்தி கிடைச்சிருக்கிற அடிப்படையில நம் சொந்தங்களுக்கும் டிடி சேனல் சொந்தங்களுக்கும் மைவி3 ஆடு பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பரே. மைவி3 அதாவது நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு தான் வந்து அந்த நண்பர் கொடுத்திருக்கிறாரு. அந்த நண்பர் வந்து ஒரு ஆடியோ கால் வந்து நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. 30/7/2024 பெயில் அதாவது ஜாமீன்ல வெளிவரத்துக்கு மீண்டும் வந்து அப்ளை பண்ண போறதா சொல்லிட்டு மைவி3யோட முக்கியமான அட்வொகேட் அதாவது வக்கீல் வந்து ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24/7/2024 இந்த செய்தி நமக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்குது. சோ இந்த நிறுவனத்துடைய தவறுகள் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இருந்திருந்தா ஏன்னா அவர் மெயின் எம்பி இருந்து சிறைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காரு. இப்போ அந்த வாய்ஸ் கால் நீங்க கேட்டிருக்கிற மாதிரி வேலட் உங்களுடைய நீங்க எவ்வளவு விளம்பரம் பாக்குறீங்களோ அந்த விளம்பரம் பார்த்த பணம் வந்து உங்க வேலட் உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குதோ அதை கண்டிப்பா அவர் வந்து வெளியே வந்து அதை சரி பண்ணுவார், அந்த பணத்தை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம என்ன சொன்னோம் கேட்டீங்கன்னாக்கா திருப்பூர் முகவருடைய இந்த கால் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்டி சக்தி ஆனந்த் வந்து நிறைய பேருக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. இதோட தொடர்ச்சியில அடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பயணத்தை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிறாருங்கிறது மட்டும்தான் தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. மைவி3 ஆடு பாக்குறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. மைவி3 ஆடு பாக்குறவங்கள நிறைய பேர் வந்து இந்த விளம்பரம் பாக்குறதே குறைச்சிட்டதா சொல்லிட்டு பல மாவட்டங்கள்ல இருந்து நமக்கு தகவல் வந்திருக்குது. விளம்பரம் பாக்குறத குறைச்சிட்டோம் சார், அவருடைய ப்ராடக்டை வாங்குறத நிறுத்திட்டோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவரு வந்து நிறைய டெபாசிட் வாங்குறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்திருக்குது. இதெல்லாம் வந்து இல்லீகல். ஒரு நிறுவனம்னாக்க முறையா அங்கீகாரம் பெற்றுதான் வாங்க முடியும். ஆர்பிஐல இருந்து முறையா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுல பதிவு பண்ணணும், காவல்துறையில பதிவு பண்ணணும், மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிவிக்கணும். இது எதுவுமே தெரிவிக்காம டெபாசிட் எல்லாம் வாங்கி மக்கள்கிட்ட வந்து கூடுதல் வந்து போனஸ்ங்கிற பேர்ல நிறைய பேர் கொடுத்திருக்கிறதா சொல்லிட்டு புதிய தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில இந்த நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் சொல்லிட்டு அந்த நண்பர் பேசியிருக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. நம்ம டிடி சேனல் மூலமா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எச்சரிக்கையா இருந்தா மட்டும்தான் நம்ம பொழைக்க முடியும் இந்த நாட்டுல. அதாவது பதிவு பெற்ற வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள், பிரைவேட் வங்கிகள் ஆகணும், பதிவு பெற்ற வங்கிகள்ல வந்து நம்ம முதலீடு பண்ணி நம்ம பணத்தை வந்து சேஃப்டி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒட்டுமொத்தமா சுவாகா போட்டுட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்ப அதுதான் நடக்க போகுது, அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில இது மாதிரி ஒரு குழப்பத்துக்கு நம்ம உண்டாயிருக்கோம். எம்டி சக்தி ஆனந்தனுக்கு பெயில் கிடைச்சு நிச்சயமா வெளியே வருவாரா? பெயில் வந்து கண்டிப்பா வந்து கிடைச்சிச்சுனாக்கா அவர் செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி அவருக்கு வந்து ஹியரிங் வரதா புதிய செய்தி சொல்லியிருக்காங்க. இப்ப அப்ளை பண்ணாதான் அடுத்த இதுக்கு வந்து உங்களுக்கு டேட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாசம் ஆகஸ்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால செப்டம்பர் மாசம் அவருக்கான பெயில் அதாவது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கான அப்ளை வந்து 30/7/2024 அப்ளை பண்ண போறாங்கிற ஒரு புதிய செய்தியை தமிழக மக்களுக்கும் மைவி3 பார்க்கக்கூடிய ஆடு பார்க்கக்கூடிய விளம்பரம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தியை தெரிவிக்கிறேன். இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்துட்டு டிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை ஆடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.